ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர்லைன் யூடியூப் சேனல். இந்த பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் வந்துட்டு நியூ இயருக்கு முன்னாடியும் பொங்கலுக்காக பண்ணது. சரி, இந்த ஹேண்ட்பேக் வந்து எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இதை வாங்கினேன். இதை ஷாப்பிங் போகும்போது எடுத்தது. அப்புறமா ஆயில் கேன்லாம் ரொம்ப பழசாயிடுச்சின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆயில் கேன் வாங்கினேன். அதுக்கப்புறமா நம்ம டெய்லி இப்போது நம்ம தாளிக்கும் போதெல்லாம் ஊற்றுறதுக்காக சின்னதாக ஒன்று வாங்கி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ரெகுலராக டெய்லி ஊற்றிக்க யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பழசு தான். நெய் பாட்டில், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். அதுக்கப்புறம் இப்போ புது பாட்டில் வாங்கணும் இல்லையா, அதனுடைய இந்த குக்கிங், டெய்லி குக்கிங் லைக் சன்ஃப்ளவர் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு என்கிட்ட இருக்கிற ப்ரெஷர் பேன் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி ஒரு 3 லிட்டரில் குக்கர் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இந்த குக்கர் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. பாருங்கள், இது நல்ல புதுசாக நல்ல வெயிட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதில் தான் நான் அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் தான் இதில் நான் பண்ணேன். ஸோ நல்ல விசேஷங்கள்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலான்னு தனியாக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா கேஸ்கெட்டு அண்ட் அந்த வெயிட்லாம் கொடுத்தாங்க. இந்த சும்மா இந்த பாட்டெல்லாம் என்னோடய பாப்பா செகண்ட் டாட்டர் அவள் பெயிண்ட் அடித்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபஸ்ட்டு பாப்பாவோட ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் கொடுத்தாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு. இதெல்லாம் பாருங்கள், அந்த சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு வெல்லம், இந்த நெய் இதெல்லாம். ஸோ எனக்கு இந்த பாத்திரத்தில் நெக்ஸ்ட் டைம் செய்யலான்னு குக்கரில் செய்தேன். அதே மாதிரி மாட்டு பொங்கலுக்கு இந்த பாப்பா தான், செகண்ட் பாப்பா தான் போட்டால். அதே மாதிரி காணும் பொங்கலுக்கு இந்த கோலம் போட்டால். ஏன்னா எனக்கு கிச்சனில் நிறைய ஒர்க் இருந்துச்சு. அதனால் இந்த கோலம் டிபார்ட்மெண்ட்டை என்னோடய 2 டாட்டர்ஸும் எடுத்து பண்ணாங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வீட்டு நியூ இயர் அண்ட் பொங்கல் ஸ்பெஷல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.